வாழ்க வளமுடன் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள். உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும். இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, இந்த 3 புண்ணியங்களை உங்கள் சந்ததிக்காகச் செய்யுங்கள். நண்பர்களே, வாழ்க்கை நமக்காக மட்டும் அல்ல, நம் சந்ததிக்காகவும். செல்வம் ஒரு தலைமுறைக்கே போதும், ஆனால் புண்ணியம் பல தலைமுறைகளுக்கும் போதும். இன்று இந்த கதையில் உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நன்மை அடையச் செய்யும் 3 புண்ணியங்கள் என்ன என்பதைக் காணலாம். இறுதி வரை கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் ஒரு அரிய பாடம் இதில் உள்ளது. ஒரு விவசாயியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் மூலம் இந்த 3 புண்ணியங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்றவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையை கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால், அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்த கடவுளின் பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று டைப் செய்யுங்கள். அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கிப் பெருகும். ஒரு காலத்தில் பசுமையான மலைகளும் தெளிவான நீரோடைகளும் சூழ்ந்த மெய்யூர் என்ற அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஞானசேகர் என்ற பெரியவர் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார். அவர் செல்வந்தராகவும் மிகுந்த ஞானம் பெற்றவராகவும் இருந்தார். அவருடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை சமூகத்திற்கு சேவை செய்வதிலும் அறிவை பெறுவதிலும் கழித்தார். அவருக்கு அறிவுமணி மற்றும் கருணைவேல் என்று 2 மகன்கள் இருந்தனர். அவர்கள் செல்வச் செழிப்பில் வளர்ந்தார்கள். அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை. ஆனால் ஞானசேகரின் மனதில் ஒரு கவலை குடிகொண்டிருந்தது. தனது மறைவுக்குப் பிறகு மகன்கள் தங்களது செல்வத்தை எப்படி நிர்வகிப்பார்கள், தலைமுறை தலைமுறையாக நீடித்து நிற்கும் உண்மையான மரபை எப்படி உருவாக்குவார்கள் என்று அவர் அஞ்சினார். அறிவுமணி மூத்தவன். அவன் புத்திசாலி, ஆனால் சற்று அகம்பாவம் கொண்டவன். தனது குடும்பச் சொத்துக்களையும் வர்த்தகத்தையும் பெருகுவதிலேயே அவனது கவனம் இருந்தது. கருணைவேல் இளையவன். அவன் மென்மையான இதயம் கொண்டவன், ஆனால் சற்று திசை தெரியாமல் அலைபவன். ஞானசேகர் தனது வாழ்வியல் இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருந்த போது ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். தனது மகன்களுக்கு வெறும் செல்வத்தை மட்டும் விட்டுச் செல்லாமல் 3 புண்ணியங்களை, தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு வழிகாட்டும் 3 உன்னதமான வழிகளை விட்டுச் செல்ல விரும்பினார். ஒரு நாள் 2 மகன்களையும் அழைத்தார். அன்புமணி, கருணைவேல் என்று தன் தள்ளாடும் குரலில் ஆரம்பித்தார். நான் உங்களுக்கு இதுவரை பொருள் செல்வத்தை மட்டுமே அளித்திருக்கிறேன். ஆனால் எனது உண்மையான மரபு இதுவல்ல. நீங்கள் இருவரும் உங்கள் சந்ததிகளுக்காகச் செய்ய வேண்டிய 3 புண்ணியங்கள் உள்ளன. இவைதான் எந்தச் செல்வத்தையும் விட பெரியது. மகன்கள் குழப்பத்துடனும் ஆவலுடனும் பார்த்தனர். அப்பா, அவை என்ன புண்ணியங்கள் என்று அறிவுமணி கேட்டான். முதல் புண்ணியம் அறிவை விதைத்தல், கல்வி. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பள்ளியை தொடங்கி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டும். கல்விதான் எந்த ஒரு சமூகத்திற்கும் அடிப்படை. அதுதான் தலைமுறை தலைமுறையாகச் செழித்து வளரும் உண்மை செல்வம். அறிவுமணிக்கு சற்று வியப்பாக இருந்தது. அப்பா, நாங்கள் ஏற்கனவே நிறைய வியாபாரம் செய்கிறோம். இதில் எங்களுக்கு என்ன லாபம்? கல்வி நிறுவனங்களை நடத்துவது எளிதல்ல. ஆனால் கருணைவேல், அப்பா, இது நல்ல யோசனை. அறிவை பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய புண்ணியம் என்று ஆர்வத்துடன் கூறினான். ஞானசேகர் அறிவுமணியை பார்த்து, கல்வியின் உண்மையான மதிப்பை காலம் உனக்கு உணர்த்தும் அறிவுமணி. நீ பொறுப்புடன் இந்த பணியைச் செய்ய வேண்டும் என்றார். 2 மகன்களும் தங்கள் தந்தையின் ஆணைக்கிணங்க அன்பு நகரில் ஒரு சிறிய பள்ளியை ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் அறிவுமணிக்கு ஆர்வம் இல்லை. செலவுகள் அதிகமாக இருந்தன. ஆனால் ஒரு நாள் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அருண் என்ற சிறுவன் அந்த பள்ளியில் சேர்ந்தான். அருண் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு கல்வி கற்க வாய்ப்பில்லை. பள்ளியில் சேர்ந்த பிறகு அருண் மிகவும் வேகமாக வளர்ந்தான். அவனது ஆர்வம், அறிவுத்தாகம் அறிவுமணியின் மனதை மாற்றின. அருண் படித்து கிராமத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் பெரிய பதவியை பெற்றான்.
அவரது வெற்றி கிராமத்தில் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியது. அறிவுமணி அருணின் பெற்றோரிடம், "அருண் எங்கள் வாழ்க்கையை மாற்றினான். கல்விதான் உண்மையான சக்தி என்பதை நான் உணர்ந்தேன். இது வெறும் லாபம் சம்பாதிக்கும் தொழில் அல்ல, இது ஒரு சந்ததியை உருவாக்கும் செயல்" என்று உணர்ச்சிவசப்பட்டு கூறினான். அறிவுமணி மற்றும் கருணைவேல் இணைந்து பள்ளியை பெருக்கினர், புதிய ஆசிரியர்களை நியமித்தனர். மெய்யோர் கல்வியில் சிறந்து விளங்கியது. 2வது புண்ணியம், இயற்கையை வளர்த்தல், மரம் நடுதல். நீங்கள் அனைவரும் நூற்றுக்கணக்கான மரங்களை, குறிப்பாக பழ மரங்களையும் நிழல் தரும் மரங்களையும் நட வேண்டும். இது வருங்கால சந்ததியினருக்கு தூய காற்றையும் வளமான நிலத்தையும் உணவையும் வழங்கும். இம்முறை கருணைவேல் சற்று தயங்கினான். "அப்பா, மரங்களை நடுவது ஒரு பெரிய வேலை. அவற்றுக்கு பராமரிப்பும் தேவைப்படுமே." அறிவுமணி உடனடியாக, "இது ஒரு லாபமற்ற செயல். நிலம் வீணாகிவிடும்" என்று ஆட்சேபித்தான். ஞானசேகர் நிதானமாக, "இயற்கைதான் நம் உயிர்நாடி. அதை நாம் வளர்த்தால் அது நம்மை வளர்க்கும். இதன் பலன் உடனடியாக தெரியாது, ஆனால் உங்கள் சந்ததிகள் இதன் அருமையை உணர்வார்கள்." ஞானசேகரின் கட்டளையை ஏற்று மகன்கள் இருவரும் கிராமத்தைச் சுற்றிலும் வெற்று நிலங்களிலும் மரங்களை நட ஆரம்பித்தனர். அது ஒரு சவாலான பணியாக இருந்தது. கோடைக்காலத்தில் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது, வறட்சியில் அவற்றை பாதுகாப்பது போன்ற பல சிரமங்களை எதிர்கொண்டனர். ஒரு சில வருடங்களுக்குப் பிறகு மெய்யூர் ஒரு கடுமையான வறட்சியை சந்தித்தது. ஆறுகள் வறண்டன, கிணறுகள் குறைந்தன. கிராம மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாயினர். அப்போதுதான் அறிவுமணியும் கருணைவேலும் நட்ட மரங்களின் முக்கியத்துவத்தை கிராம மக்கள் உணர்ந்தனர். அந்த மரங்கள் தங்கள் வேர்களின் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை தக்கவைத்து பறவைகளுக்கும் சிறிய விலங்குகளுக்கும் புகலிடமாக மாறின. அத்தனை வறட்சிக்கும் மத்தியிலும் சில பழ மரங்கள் கிராம மக்களுக்கு பழங்களை தந்தன. இந்த நிகழ்வு கிராம மக்களிடையே ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அவர்கள் அனைவரும் இணைந்து மகன்களுக்கு உதவியாக மேலும் பல மரங்களை நட்டனர். மெய்யூர் மீண்டும் பசுமையானது. தூய காற்று வீசத் தொடங்கியது. பறவைகளின் சத்தம் கிராமத்தின் அமைதியை அலைபாயச் செய்தது. அறிவுமணி இயற்கையின் சக்திக்கும் நீண்ட கால திட்டமிடலின் முக்கியத்துவத்திற்கும் தலைவணங்கினான். 3வது புண்ணியம், அன்பை விதைத்தல், கருணை. நீங்கள் எல்லோரிடமும், குறிப்பாக உங்களை துன்புறுத்துவோர்களிடமும் அன்பையும் கருணையையும் காட்ட வேண்டும். இதுதான் ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்கும் சக்தி. அறிவுமணிக்கு இதுவே மிகவும் கடினமாகத் தோன்றியது. "அப்பா, இது எப்படி சாத்தியம்? யாராவது நமக்கு தீங்கு செய்தால் அவர்களை எப்படி நாம் நேசிக்க முடியும்?" ஞானசேகர் அறிவுமணியை பார்த்து, "கோபத்தை கோபத்தால் வெல்ல முடியாது. அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். இதுதான் உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் விட்டுச் செல்லக்கூடிய சிறந்த மரபு. அவர்கள் அன்பை கற்று வளர்ந்தால் இந்த உலகம் ஒரு அமைதியான இடமாக மாறும்." இந்த புண்ணியத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்று அறிவுமணிக்குத் தெரியவில்லை. ஆனால் கருணைவேல் தன் இயல்பான குணத்தால் இதைச் செயல்படுத்தினான். கிராமத்தில் எப்போதும் யாரோ ஒருவரால் புறக்கணிக்கப்படும் கோபக்கார கிழவன் ஒருவன் இருந்தான். அவன் எப்போதும் எல்லோரையும் திட்டிக் கொண்டிருப்பான். ஒரு நாள் அந்த கிழவன் கடுமையாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டான். கிராம மக்கள் அனைவரும் அவனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கருணைவேல் தினமும் அவனுக்கு உணவு கொண்டு சென்று கொடுத்தான். அவனது தேவைகளை பூர்த்தி செய்தான். அறிவுமணிக்கு முதலில் புரியவில்லை. "ஏன் இந்த வேலை?" என்று கேட்டான். கருணைவேல், "அப்பா சொன்னது சரிதான் அண்ணா. அன்புதான் எல்லாவற்றையும் மாற்றும். ஒருவேளை அவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்று நாம் புரிந்து கொண்டால் அவனது கோபம் கூட அன்பாக மாறும்" என்று கூறினான். கருணைவேலின் விடாமுயற்சியால் அந்த கிழவனின் மனம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. அவன் மென்மையாகவும் அன்பாகவும் பேச ஆரம்பித்தான். அவன் தனது கடந்த காலத் துயரங்களை பகிர்ந்து கொண்டான். கிராம மக்களும் அவனை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினர். இந்த நிகழ்வு கிராம மக்கள் மத்தியில் அன்பின் சக்தியை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியது. சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கோபப்படாமல் அன்புடன் அணுகினால் அனைத்து தடைகளும் நீங்கும் என்பதை உணர்ந்தனர். வருடங்கள் கடந்தன. ஞானசேகரின் உடல் தளர்ந்தது. ஆனால் அவரது இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவர் தனது மகன்களை பார்த்து, "என் அருமை மகன்களே, நீங்கள் எனக்கு உண்மையான செல்வத்தை கொடுத்துள்ளீர்கள். நீங்கள் அறிவை பரப்பி இயற்கையை பாதுகாத்து அன்பை விதைத்தீர்கள்." மெய்யூர் ஒரு செழிப்பான, அமைதியான, அறிவார்ந்த கிராமமாக மாறியது. உங்கள் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் இந்த புண்ணியங்களின் பலனை அனுபவிப்பார்கள். இதுதான் ஒரு தலைமுறை தன் சந்ததிக்கு விட்டுச் செல்ல வேண்டிய உண்மையான மரபுடோட்.
ஞானசேகர் அமைதியாக கண்களை மூடினார். அறிவுமணியும் கருணைவேலும் தங்கள் தந்தையின் வழியை பின்பற்றி தொடர்ந்து கிராமத்திற்கு சேவை செய்தனர். அவர்கள் கல்வி நிறுவனங்களை விரிவுபடுத்தினர், புதிய காடுகளை உருவாக்கினர், அன்பையும் நல்லிணக்கத்தையும் பரப்பினர். மெய்யூர் கிராமம் தலைமுறை தலைமுறையாக ஞானசேகரின் 3 புண்ணியங்களின் ஒளியில் வாழ்ந்தது. அங்கே ஒவ்வொரு குடும்பமும் அறிவிலும் வளத்திலும் அன்பிலும் செழித்தது. கிராம மக்கள் அனைவரும் சொன்னார்கள், ஞானசேகர் வாழ்ந்த காலத்திலேயே புண்ணியம் செய்துவிட்டார், அதனால்தான் அவரது சந்ததியும் நல்ல நிலையில் இருக்கிறது. இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், உண்மையான செல்வம் என்பது பணத்திலோ சொத்திலோ இல்லை. அது நாம் விதைக்கும் அறிவிலும், நாம் பாதுகாக்கும் இயற்கையிலும், நாம் பரப்பும் அன்பிலும்தான் உள்ளது. இந்த 3 புண்ணியங்களையும் நாம் நம் வாழ்வில் கடைபிடித்தால் நமது சந்ததிகளுக்கு ஒரு சிறந்த செழிப்பான எதிர்காலத்தை நாம் உருவாக்க முடியும். நண்பர்களே, அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள். நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் புத்தா சஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும். அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள். புத்தா சஸ்திரா இன் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள். நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே இன்ஸ்பயர்ட், க்ரோ ஸ்பிரிச்சுவல்லி. வெற்றி, அமைதி, ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது.